Hello viewers, நான் உங்கள் சாய்பிரியா ஃபேஷன் டிசைனர். உங்களுக்காக ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கடந்த வாரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ப்ரோக்ராம் போகலாம். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற ட்ரெஸ் பேர் ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ். ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ்னா கமீஸ் எப்படி இருக்கும்ன்றதுனால அது ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு வந்திருக்கு. பட் இது கமீஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் நெக் கொடுத்துருக்கேன். இது நம்மளோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இங்கே லாங் ஸ்லிட்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்க போது நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிற ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ். கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்லீவ் கொடுக்கலாமா? ஸோ ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணணும்னு கூட இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ எப்படி அளவு எடுக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயரம் எடுங்க. இப்போ ஃபேஷன் காஷ்மீரி கமீஸ்ன்றாங்க. அப்படின்னா நல்ல உயரமாக நல்ல ஃபுல் லென்த்துக்கு கமீஸ் போட்டுக்கிறாங்க. உள்ள லெகின்ஸில் பட்டியாலா போட்டுக்கலாம். ஸோ லென்த் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் லென்த் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 44 இன்ச்சஸ் எடுக்கிறேன், 44 இன்ச். அடுத்தது மார்பின் சுற்றளவு எடுக்கணும். நான் இங்கே 36 எடுக்கிறேன். இடுப்பின் உயரம் 14 ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். இடுப்பு 32. வேஸ்ட் டு சீட் 7, இதுவும் ஸ்டாண்டர்ட். 14 7 ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் உங்களோட சீட் மெஷர்மெண்ட் 40. தோள்பட்டை 12, இதுவும் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்னு சொல்லும்போது நீங்கள் அதே எல்லா சைஸஸ்க்கும் யூஸ் பண்ணலான்றது அர்த்தம். அதுக்கப்புறம் கை உயரம், ஆர்ம் ஹோல் ஆர்ம். கை உயரம்னா நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் வைக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இங்கே நான் ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். ஆர்ம் ஹோல் அப்படின்னா அக்கல்னு அர்த்தம். ஆர்ம்னா எங்கே ஸ்லீவ் முடியுதோ, கையோட உயரம் எங்கே முடியுதோ அந்த ரவுண்ட் பேர் ஆர்ம். அடுத்தது எடுக்க வேண்டியது கழுத்து. ப்ளீஸ் இதை காப்பி பண்ணுங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போகலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். குட்டி பாக்ஸ் ஷேப். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஷேப்புக்கு நீங்கள் வரைஞ்சிக்கணும். நம்பர்ஸ் போடலாம். ஓகே, இப்போ நம்பர்ஸ் பாருங்க. 0 1 2 3 அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இப்போ இந்த நம்பருக்கு என்னென்ன ஆன்சர்னு பார்க்கலாம். 0லிருந்து 1 உங்களோட உயரம். உயரம்னா லென்த்னு அர்த்தம். 0 to 2 1/6 செஸ்ட். மார்பின் சுற்றளவு 6 பாகமாக பிரிங்க. 2 to 3 1/4 செஸ்ட் + 1. மார்பின் சுற்றளவு 4 பாகமாக பிரிங்க. அங்கேயே தைச்சாலும் உங்களுக்கு ஃபிட்டிங் வரும். இல்லை +1 இன்ச் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக லூஸாக இருக்கும். 0 to 10, அதாவது இந்த நம்பர்ஸை பார்த்துக்கிட்டே வரணும். அந்த நம்பர்ஸ்க்கு உண்டான ஆன்சர் தான் இது. வேஸ்ட் லென்த், இடுப்பின் உயரம். ஸோ இங்கே உங்களுக்கு 14 ஸ்டாண்டர்ட், அதாவது எல்லா லேடிஸ்க்குமே நீங்கள் 14ன்னு எடுக்கலாம். நெக்ஸ்ட் வேஸ்ட். வேஸ்ட்னா வயிறுன்னு அர்த்தம். இடுப்பின் சுற்றளவு அதை 4 பாகமாக பிரிங்க. +1 இன்ச் ஆட் பண்ணுங்க. அடுத்த நம்பரை பார்க்கலாம். 10 to 10 டேஷ், சும்மா ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இது 7 இன்ச், இதுவும் ஸ்டாண்டர்ட். 10 டேஷ் 11 டேஷ் 1/4 சீட் +1. சீட் மெஷர்மெண்ட் எடுங்க, அதை 4ஆக பிரிங்க. +1 இன்ச் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது 1 to 4 பார்க்கலாம். சீட் என்ன ஆன்சர் வந்துச்சோ, அதாவது 10 டேஷ் 11 டேஷ் என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் 1 to 4. ஸோ 1 to 4 is equal to 10 டேஷ் 11 டேஷ்னு எழுதியிருக்கேன். அடுத்தது பார்க்க வேண்டியது உங்களோட ஷோல்டர். 0 to 5 half ஷோல்டர். ஷோல்டர் உங்களுக்கு 12ன்னு வச்சுருக்கோம். 12/2 அப்படின்னும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களோட ஷோல்டர். இங்கே நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். 14 ஷோல்டர் கூட எடுக்கலாம். 14 எடுத்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் கம்ஃபர்ட் வரும். 6 எடுத்தீங்கன்னா, அதாவது 12 எடுத்தீங்கன்னா ஃபிட்டிங் ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் நெக்கு எவ்வளோ டீப்பாக வச்சா கூட ஷோல்டர் இறங்காது. 0 to 7 1/12 செஸ்ட். மார்பின் சுற்றளவு 12ஆக பிரிங்க. என்ன ஆன்சர் வருதோ அது 0 to 7ஆக வைங்க. 7 to 8 உங்களோட கழுத்து. X மிட் பாயிண்ட் ஷேப். ப்ளீஸ் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். இப்போ கையோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். நம்பர் போட்டிருக்கேன். இப்போ நம்பருக்கு உண்டான ஆன்சர்
0 to 1 கையோட உயரம், 0 to 2 1/12 chest, மார்பின் சுற்றளவு 12 பிரிங்க. 2 to 3 1/4 chest minus 1 inch. 1 to 4 கீழ்கை சுற்றளவுல பாதி. அப்புறம் இப்படி ஒரு லைன் வரைஞ்சுக்கணும். இந்த லைன்ல இருந்து நடு புள்ளி எடுத்துக்கோங்க. ஒரு மேல ஷேப் பண்ணணும் ஆர்ம் ஹோல், இது கீழே ஷேப். மேல ஷேப் பண்றது ஒரு புள்ளி 7 இன்ச் எடுத்துட்டு அங்க ஷேப் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷேப் பண்ணும்போது இது பேக்குக்காக வச்சுக்கணும். ஃப்ரண்ட் ஷேப்பிங் பண்ணும்போது இது ஃப்ரண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு இன்ச் டேப்ல நான் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ கை உயரம் பார்த்தீங்கன்னா இன்ச் டேப் யூஸ் பண்ணும்போது இன்ச்சஸ் சைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். கை உயரம் 7ன்னு வைக்கிறேன். 0 to 2 1/12 chest. என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது பேப்பர் கட்டிங். இந்த பேப்பர் கட்டிங் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் துணியில் கட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது சின்னதாக இருக்குது. இதுதான் நான் அந்த மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லைனில் மிட் பாயிண்ட் இங்கே இருந்து புள்ளி 7 மேலே இப்போ ஷேப் பண்ணலாம். இதுதான் பேக் சைட் ஷேப்பிங். இப்படி உள்ள ஷேப் பண்ணும்போது இது ஃப்ரண்ட். ஸோ இதை நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேப்பர் கட்டிங் சிசர்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்கணும். கட் பண்ணலாம். நம்மளோட கை ரெடி. இப்போ பாடி கட் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்க போறது ஸ்ட்ரெயிட் கட்டோட பேப்பர் கட்டிங். லென்த் 44. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன கால்குலேஷன் அப்படியே இங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். 2 to 3 லைன், 6 1/12 chest, waist to seat 7. அதே ஆன்சர் கீழே ஒரு ஸ்கேல் எடுத்து வரையலாம். ஸோ இன்ச் டேப்பை எப்படி வச்சு மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்க. இப்போ 1/4 chest 9 inches அப்படின்னு வந்துச்சுன்னா இன்ச் டேப்பில் 9 இருக்கும். அந்த 9ஐ இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஓகேமா? ஸோ என்ன ஆன்சர் வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் பாக்ஸ் நெக் வச்சுருக்கேன். ஸோ பாட்டம் லைன், சீட் லைன் என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் கீழே கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்ட்ரெயிட் கட் கமீஸோட டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது பேப்பர் சிசர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஸோ பாட்டம் லைன், சைட் லைன், ஷேப் லைன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 44 inchesக்கு உங்களுக்கு சார்ட் கிடைக்காது. ஸோ நான் சார்ட்டை ஒட்டி இருக்கேன் செலோ டேப் போட்டு. நீங்களும் செலோ டேப் போட்டு ஒட்டணும், இல்லைன்னா உயரம் பத்தாது. ஸோ கழுத்து, இப்போ நம்மளோட ஸ்ட்ரெயிட் கட்டோட டிராஃப்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது துணியில் எவ்வளோ துணி வேஸ்ட் ஆகும் உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த பேப்பர் கட்டிங் பண்ணும்போது இவ்வளோ துணி வேஸ்ட் ஆச்சு இல்லையா? எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு. இதே மாதிரி துணியும் வேஸ்ட் ஆகும். ஸோ டைரெக்டாக நீங்கள் நீங்கள் மெஷர்மெண்ட் துணியில் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதாவது மெட்டீரியல் வேஸ்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் பண்ணுறோம். இப்போ நம்மளோட ஸ்லீவும் ஸ்ட்ரெயிட் கட்டோட டிராஃப்டும் ரெடியாக இருக்குது. இப்போ துணியில் இதை எப்படி வச்சு கட் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மெட்டீரியல் வச்சுருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து காட்டன் ஃபேப்ரிக். 2 meters to 2.5 meters நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேப்பர் கட்டிங்க இந்த மெட்டீரியல் மேலே இப்படி வைக்கணும். மெட்டீரியல் மேலே இந்த 0 to 1 மடிப்பு சைடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் சைடில் வைக்கக்கூடாது. இது 4 லேயராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி டெய்லர்ஸ் சாக் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி டெய்லர்ஸ் சாக் வச்சு தான் மெட்டீரியலில் மார்க் பண்ணணும். இப்போ இது உங்களோட எக்ஸாக்ட் சைஸ். இந்த சைஸை அப்படியே வச்சு வெட்டாமல் எல்லா பக்கமும் கொஞ்சம் இடம் விடுங்க.
ஸோ உங்களோட விஷுவலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் நான் குவார்ட்டர் இன்ச் கொஞ்சம் விட்டால் போதும். ஆனால் சைடில் மட்டும் நிறைய நீங்கள் சீம் அலவன்ஸ் விடணும். ஏன்னா ஒருவேளை இந்த ட்ரெஸ் காஸ்ட்லியான மெட்டீரியலாக இருந்தால் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சிசர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது மெட்டீரியல் கட்டிங் சிசர்ஸ். இந்த சிசர்ஸ் வச்சு தான் மெட்டீரியல் கட் பண்ணணும். இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாக்ஸ் நெக் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 பாக்ஸ் நெக் வச்சு தைக்கிறதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு ஸ்டிச்சிங் செஷனில் ஒரு பாக்ஸ் நெக் ஒரு ரவுண்ட் நெக்காக மாற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் உங்களோட சைட் ஷேப்பிங். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கட்டில் சைடில் ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பனுக்கு தேவையான மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சைட் ஸ்டிச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது உங்களோட ஸ்ட்ரெயிட் கட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அடுத்தது ஸ்லீவ்ஸ், கை வெட்டி தைக்கணும். ஸோ பேப்பர் கட்டிங் ஸ்லீவ்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து எப்படின்னா, ஸ்லீவ்னா கையின் அர்த்தம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வெட்டினதுக்கப்புறம் சைடில் எவ்வளோ துணி இருக்கோ அதுதான் நம்மளோட கை கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் இருக்குது. இதை நான் 2ஆக மடிச்சிட்டா 4 லேயர் ஆகிடும். இப்போ என்கிட்ட இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்லீவோட உயரம், கையோட உயரம் வைக்க முடியும். இப்போ நீங்கள் கொஞ்சம் துணி வாங்கிட்டு ஃபுல் ஸ்லீவ் வைக்கணும்னா, அதாவது முழு கை வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணி வாங்கணும். இப்போ நான் 2 மீட்டர் வாங்கியிருக்கேன்னா அப்போ நான் ஒரு வேளை ஒரு 2.5 மீட்டரோ ஒரு 3 மீட்டரோ வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் கையோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது மேலே வைக்கிறேன். இப்போ கட் பண்ண போகிறேன். எல்லா சைடும் இடம் விடுறேன். சென்டர் பீஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இது மடிப்பில் இருக்கிறதுனால இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்லிட் ஓப்பன் பண்ணுறேன். இது உங்களோட கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்கையெல்லாம் வரைஞ்சி காட்டினேன் இல்லையா, இப்போத்துக்கு உள்கை வந்து வேண்டாம். முதல்ல இது சிம்பிளாக நம்ம முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் உள்கையோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஸ்டிச்சிங்க்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் கட் கமீஸோட ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ்க்கு நான் இங்கே பாக்ஸ் நெக் கொடுத்துருக்கேன். அதாவது பா நெக் சொல்லுவாங்க. தமிழில் பா இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையோட ஷேப் இது, அதனால இது பா நெக். இங்கிலீஷில் பாக்ஸ் நெக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி ஃபேஸிங் பண்ணணும்னா, ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு பாக்ஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அது கழுத்து மேலே வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ராவை வெட்டிட்டு அதை அப்படியே மடிச்சு தைப்போம். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர். தைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உடனே தைச்சிடலாம். ஃபேஸிங் பண்ணும்போது ரைட் சைடும் சேர்ந்து ராங் சைடில் தான் தைக்கணும். ரைட் சைடுனா என்னென்னா, அந்த துணியோட கரெக்டான கலர், ரைட் கலர், அந்த கலரில் வந்து நீங்கள் ரைட் சைடு வச்சுட்டு ராங் சைடில் கலர் வராது இல்லையா, அந்த கலரில் தான் நீங்கள் தைக்கணும். சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச், 1/4 இன்ச் தான் நம்ம சைடில் விட்டு கட் பண்ணோம். அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சா போதும். இப்போ நெக்லைன் அவங்க தைச்சிட்ருக்காங்க. சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 1/4 இன்ச்சில் தான் அவங்க தைப்பாங்க. இப்போ எப்படி அந்த நீடில் இறக்கிட்டு அந்த லீவரை மேலே தூக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸையே ஃபுல்லாக திருப்புவாங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்கு திருப்ப முடியும். அதே மாதிரி இன்னொரு கார்னர் வரைக்கும் தைப்பாங்க. திருப்பி லீவரை லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ ஊசி மிஷின் உள்ளே இருக்கும், துணியை பிடிச்சிட்டு இருக்கும். ஓகே, திருப்பி லீவரை லிஃப்ட் பண்ணணும், அப்படியே திருப்பி தைக்கணும். ஸோ தைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்ராமான் ரொம்ப துணியை ஸ்ட்ரெச் பண்ணாமல் க்ளீனாக அப்படியே வச்சு தைக்கிறாங்க. இதே ப்ரொசீஜரில் தான் நீங்கள் தைக்கணும். ஓகே, இப்போ கழுத்து தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவை கட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது அதுவும் பாஸ் ஷேப்பில், பாக்ஸ் ஷேப்பில் தான் கட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த பாக்ஸ் ஷேப் கட் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னா, இப்போ நாட்சஸ் கட் பண்ண போகிறாங்க. சிசர்ஸோட எண்டு யூஸ் பண்ணி சின்னதாக அங்கே ஒரு கட் பண்ணுங்க. பார்த்து அந்த தையல் தைப்போம் இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணிடக்கூடாது. சிசர்ஸோட நுனி எண்டு அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் சின்னதாக கட் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்னா, கட் பண்ணதுனால ஃபேஸிங் அந்த துணி நம்ம தைச்சோம் இல்லையா, அந்த கழுத்து பீஸ் வந்து அப்படியே உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அந்த நாட்ச் பண்ணதுனால இந்த ஃபேஸிங் பீஸ் வந்து உள்ளே போயிடும். நோட் புக்ஸ் கவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கார்னர்ஸ் நீட்டாக திரும்பும். ஸோ இங்கே கட் பண்ணதுனால துணி கூட அழகாக அதுவே திரும்புது. நாட்ச் பண்ண இடம் ஷார்ப்பாக இருந்ததுனால பா நெக் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஷேப் தெரியும். இப்போ அடுத்தது இதுக்கு மேலே மேல் தையல் போடுவாங்க, அதாவது டாப் ஸ்டிச். இந்த டாப் ஸ்டிச் போடும்போது என்ன ஆகும்னா நீங்கள் துணி தோச்சா கூட அந்த ஸ்டிச் என்ன பண்ணும், திருப்பி அதை பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். இப்போ டாப் ஸ்டிச் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது கூட பாருங்கள், அந்த நீடில் வந்து அந்த ஷார்ப்பாக அந்த எட்ஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லீவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ திருப்புவாங்க. இப்படி தான் பாக்ஸ் நெக் வந்து அழகாக செட் ஆகும். அப்படியே தைச்சிங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து அழகாக இருக்காது. ஸோ அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபேஸிங் அழகாக முடிச்சிருக்காங்க. இப்போ ராங் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பீஸோட ஷேப்பை நம்ம மாற்றணும். இந்த ஷேப்பை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நெக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃபேஸிங்கோட ஷேப்பையும் மாற்றிட்டு இருக்காங்க. இதில் 2 விதம் இருக்குது. முதலியே இந்த மாதிரி பாக்ஸ் பீஸ் வச்சுட்டு தைச்சு திருப்பலாம், இல்லைன்னா ஒரு பீஸை இந்த மாதிரி இப்போ நாங்கள் காட்டின மாதிரி தைச்சு திருப்பிட்டு கூட உள்ளே நீங்கள் ஷேப் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே பாக்ஸ் நெக் வச்சுருக்கோம். நீங்கள் எந்த நெக்காக இருந்தாலும் சரி அந்த நெக்குக்கு உண்டான ஷேப்பிங்கை நீங்கள் விட்டணும். இப்போ அந்த எட்ஜை அப்படியே விட்டுற முடியாது, அதை நீட்டாக மடித்து தைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீட்டாக மடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ 3 கார்னர்ஸும் தைச்சிட்டு இருக்காங்க. தைக்கவே தெரியலனாலும் கவலை இல்லை. சித்ரா மேம் எப்படி தைக்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு நீங்களும் தைக்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நாங்களும் மிஷினில் மோட்டர் எல்லாம் இருக்குது. உங்களோட மிஷின்லையும் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக தைக்க முடியும், பேக் பெயின் எல்லாம் வராது. ஓகே, இப்போ நீங்கள் 3 கார்னரையும் தைச்சாச்சு. இப்போ ஃபேஸிங் க்ளீனாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபேஸிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நெக்கை இந்த மாதிரி தைச்சு திருப்புறது பேர் ஃபேஸிங். கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சு திருப்புனா அது கிராஸ் பீஸ். இப்போ ஃபேஸிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களோட பாக்ஸ் நெக் அழகாக உள்பக்கமும் அழகாக இருக்குது. இந்த ஃபேஸிங் எல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் கேன்வஸ் வைக்கணுன்னா கூட கேன்வஸ் வச்சுக்கலாம். இது ராங் சைடு. இப்போ ரைட் சைடு பாருங்கள், இது உங்களோட ரைட் சைடு. ஸோ பாக்ஸ் நெக், அதாவது பா நெக் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா உங்களோட ஷோல்டர் இணைக்கணும், கை இணைக்கணும், சைடு அட்டாச் பண்ணணும். இப்போ ஷோல்டர் இணைக்கணும். இப்போ ஃப்ரண்ட் வந்து பாக்ஸ் பீஸாக கட் பண்ணணும், பேக் வந்து ரவுண்ட் நெக். ஸோ ரவுண்ட் நெக்குக்கு கிராஸ் பீஸ் எப்படி தைக்கணும்னு உங்களுக்கு நிறைய எபிசோட்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கிராஸ் பீஸ் வந்து துணியோட கிராஸ் மெட்டீரியலில் இருக்கணும் 1 இன்ச்சில். அதுக்கப்புறம் உங்களோட நெக் லைனில் வச்சு தைக்கணும். ஸோ கிராஸ் பீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர் இணைக்கணும். ஷோல்டர் இணைக்கும் போது எப்போவுமே ஒரு பேக் ஸ்டிச்சோட தான் இணைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தையல் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு வாட்டி தைச்சிட்ருக்கோம், ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் டபுள் டைம் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் ட்ரெஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஷோல்டர் இணைச்சிட்டாங்க. இப்போ கை இணைச்சிட்டு இருக்காங்க. கை இணைக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட சென்டர், ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஒன்றா வச்சு தைப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக தைக்க முடியும். ஃப்ரெஷர்ஸ், அதாவது தைக்கவே தெரியாதவங்களோட இந்த ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் உங்களோட ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல தைக்க தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட ப்ரொசீஜர் உங்களோட இஷ்டம். பட் தைக்க தெரியாதவங்க, ஈஸியாக தைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இப்போ சீம் அலவன்ஸ் குவாட்ரேஞ்ச். சீம் அலவன்ஸ்னால் நம்ம எவ்வளோ விட்டு கட் பண்ணணுமோ அந்த அளவில் தான் நீங்கள் தைக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல்னும் போது அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வோட இன்னொரு ஸ்லீவோட கர்வ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதலே பெல் பின்ஸ், அதாவது குண்டு ஊசி வச்சு முதல்ல நிதானமாக தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷினில் தைக்கும் போது அந்த குண்டு ஊசியை ரிலீஸ் பண்ணி தைங்க. ஓகே, இப்போ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இன்னொரு சைடுக்கு ஜாயின் பண்ணும்போது திருப்பி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைடில் முடியுங்க. ஓகே, இப்போ திருப்பி சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க பேக் ஸ்டிச்சோட. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க. சீம் அலவன்ஸ் குவாட்ரேஞ்ச்ன்றதை ப்ளீஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்லீவோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகும்னா ரொம்ப இழுக்கும். ஸோ ஒன்று நீங்கள் ஜாஸ்தியும் வைக்கக்கூடாது, இல்லை கம்மியும் வைக்கக்கூடாது. குவார்டர்-இன்ச்ன்றதை தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா டிசி சாக்கில் முதல்ல வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் கூட தைக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம சைடு இணைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ சைடு இணைக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்டை செக் பண்ணணும். இப்போ கை நான் என்ன சொன்னேனோ அதில் ஹாஃப் ஸ்லீவ் 1/4 செஸ்ட் அதெல்லாம் சொன்னேன்.
அது இன்ச் டேப்பில் வச்சு ஷேப் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிட்டு தான் தைக்கணும். பட் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் செக் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் தைக்கிறோம். நீங்கள் பாருங்கள். கையோட பாதி. இப்போ கை எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதில் பாதி. சப்போஸ் 12 இருக்குன்னா 6 இருக்கான்னு பாருங்கள். செஸ்ட் வந்து 36 இருக்குன்னா half of 36 இருக்கான்னு பாருங்கள். வேஸ்ட் வந்து என்ன இருக்கோ அந்த half இருக்கான்னு நீங்கள் இன்ச் டேப்பில் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தைக்கணும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறாங்க. சைடு அட்டாச்மெண்ட். ஓகே, இப்போ தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வருது இல்லையா, வேஸ்ட் லென்த் ஷேப், அதை வந்து அழகாக தைக்கணும். இல்லைன்னா ஷேப் வந்து நல்லா வராது. ஸோ அந்த ஷேப் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே வரைஞ்சிட்டோம். அதனால இப்போ அழகாக வரைஞ்சது மேலே தைக்கணும். அது ஸ்லைட்டாக ஒரு ஷேப் இருக்கும். அப்படியே போட்டு நம்ம ரொம்ப குறையவும் முடியாது. ஸ்லைட் ஷேப்பிங் நம்ம அங்கே கொடுக்கணும். இது ஸ்ட்ரெயிட் கட்ன்றதுனால அங்கே ஒரு ஸ்லிப் கொடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதாவது எங்கே ஓப்பன் வரணுமோ அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஸ்லிட்டை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம சைடு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லிட் ஓப்பனை மடித்து தைக்கணும். ஸ்லிட் ஓப்பன்ன்றது சைட்ஸில் இருக்கிற ஓப்பனுங்க. அதை நல்லா மடித்து ஸ்ட்ரெயிட் கட்டில் நீங்கள் மடித்து தைக்கணும். இப்போ சித்ரா மேம் நமக்காக சைட் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு சொல்லி தருகிறாங்க. 2 வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் தைக்க போகிறோம். இப்போ ஸ்லிட் தைச்சிட்டு இருக்கோம். ஸ்லிட்ன்றது ஸ்ட்ரெயிட் கட்டோட ஓப்பனிங், சைடு ஓப்பனிங். இது இப்போ சித்ரா மேம் நமக்காக ரொம்ப அழகாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்லிட் வரும்போது கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு ஜம்ப் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்க. ஓகே, இப்போ ஸ்லிட் வந்து ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நீட்டாக அந்த பக்கம் மடிச்சுட்டு லீவரை இறக்கிட்டு, ஓகே, திருப்பியும் லீவர் வந்து லிஃப்ட் பண்ணாதான் திருப்ப முடியும் துணியை. இப்போ அடுத்த பக்கமும் தைச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு ஸ்லிட்டும் தைச்சாச்சு. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் தைச்சிட்டு இன்னொரு பக்கம் திருப்பிட்டு இன்னொரு கார்னரில் நம்ம அப்படியே தைச்சிட்டு வருவோம். ஸோ ஸ்லிட்டு 2 பக்கம் ஸ்லிட்டும் முடிச்சிடலாம். அதே மாதிரி பாட்டம் லைனையும் மடித்து தைச்சிடலாம். ஸோ தைக்கிறது இப்போ வந்து ரொம்ப ஈஸி தான். சின்னதாக மடித்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடணும். அது நமக்காக சித்ரா மேம் ரொம்ப அழகாக பண்ணி காட்டினாங்க. இது நம்மளோட ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த கட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்லிட் ஓப்பன், நல்ல பெரிய ஓப்பனாக இருக்கும். அப்போ தான் உள்ள நம்ம கம்ஃபர்டபுளாக நடக்க முடியும். இல்லாட்டி இது ஸ்ட்ரெயிட் கட் வந்து நடக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்லிட் இருக்கும். இதோட ஹைட்டும் நல்ல ஹைட், காஷ்மீரி ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட் கூட பார்த்தீங்கன்னா 44 inches ஹைட்டு. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் லெகின்ஸ் இல்லைன்னா பட்டியாலா போட்டு நல்லா இந்த ட்ரெஸ்ஸை என்ஜாய் பண்ணலாம். இது நம்மளோட ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ். இந்த கமீஸை நமக்கு அழகாக சித்ரா மேம் தைச்சு காட்டியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் கட் கமீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப குண்டா இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ரெயிட் கமீஸை போடும்போது கொஞ்சம் ஒல்லியாக தெரிவாங்க. ஸோ டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஃபிகர் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. இந்த எபிசோடில் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஈஸியாக எப்படி கட் பண்ணி தைக்கணும்னு கூட உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம ப்ரோக்ராமை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது நீங்களும் ஆகலாம் பெஸ்ட் டிசைனர். பெஸ்ட் டிசைனராக மட்டும் அல்ல, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆகும். அதனால நிறைய பணமும் நீங்க சம்பாதிக்க போக தான் போறீங்க. நானும் அதை பார்க்க தான் போறேன். இதுதான் நம்மளோட ஷோ. உன்னால் முடியும் தோழி.